வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமாம் பாலா. இது வியட்நாமிலிருந்து. இது பாலாவின் ஜோதிட நேரம். இப்போ இந்த ஜோதிடத்தை பற்றி நம்ம பேசும்போது, இந்த ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர், ஜோசியர், ஜோதிடர்கிட்ட நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கட்டணம் கொடுத்து பலன்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சில சமயங்களில் நம்முடைய உறவினர்கள் கூட அமைச்சர் ஜோசியர் மாதிரி அவங்களுடைய அனுபவத்தில், அவங்களுடைய ஜோதிட அறிவு மூலமாக சில கணிப்புகளை நமக்கு சொல்லத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் என்னுடைய உறவினர், எங்கள் இந்து சித்தி, அவங்க நங்கநல்லூரில் இருக்காங்க. அந்த சித்தி அவங்களுடைய ஹஸ்பண்ட், எங்கள் சித்தப்பா. அவர் எனக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எனக்கு ஜோசியம் பார்த்தாரு. அப்போ அவர்கிட்ட சொன்னார், மணி உனக்கு சுக்கிரதசை நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த சுக்கிரதசையில் முதல்ல 6 வருஷம் திருமணத்தை கொடுப்பான், குழந்தைங்களை கொடுப்பான். அதுக்கப்புறம் 14 வருஷம் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். கரியர் ஒரு 14 வருஷம் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு அவர் சொன்னார். அதே மாதிரி அந்த பீரியடில் நான் அந்த சுக்கிரதசை ஆரம்பித்து 6 வருஷம் கழித்து அடுத்து இருக்கக்கூடிய 14 வருஷத்தை நான் சுக்கிரதசை சவுதி அரேபியாவில் இருந்தேன். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய லைஃப் ரியலி அது ராயல் லைஃபு. அங்கே இருக்க காரு, அங்கே இந்த ஏரோப்ளைன் அங்கே போகிறது, மற்றபடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய சாலைகள் எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். தரையில் கால் வைக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகளே ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் நான் சுக்கிரதசை முடித்து சூரிய தசை வரும்போது அந்த 6 வருஷத்துக்கு நான் வியட்நாமுக்கு வந்தேன். அதனால் இந்த ஜோதிடரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரொஃபஷனல் ஜோதிடர் தான் இல்லை, ஈவன் நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் கூட அமைச்சர் ஜோதிடர்களும் நமக்கு சில கருத்துக்களை சொல்லலாம். அதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஜோதிட பதிவு. மற்றும் ஒரு ஜோதிட பகிர்வில் நான் பாலாவின் ஜோதிட நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.